இஸ்ரேல் தாக்குதலில் 2000 பேர் பலி. லெபனான். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2000க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் லெபனான் மீது மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்த தாக்குதலில் இதுவரை 127 குழந்தைகள் மற்றும் 261 பெண்கள் பலியாகியுள்ளனர். லெபனான் மீதான தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. சத்தீஸ்கர் துப்பாக்கிச்சூடு உயிரிழப்பு மேலும் அதிகரிப்பு. சத்தீஸ்கரில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மாவோயிஸ்டுகளின் எண்ணிக்கை 36 ஆக அதிகரித்துள்ளது. நெந்தூர் துல்துளி அருகே உள்ள காடுகளில் என்கவுண்டர் நடந்ததாகவும் வனப்பகுதிக்குள் பதுங்கிய மாவோயிஸ்டுகளை பாதுகாப்பு படையினர் பின்தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது சமீபத்தில் மாவோயிஸ்டுகள் மீது நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் என்று போலீசார் தெரிவித்தனர். சாமானியர்கள் எங்கோ போகிறார்கள். நிர்மலா டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்றில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசினார். அப்போது அவர், ஒரு காலத்தில் இந்தியாவில் சராசரி தனிநபர் வருமானம் $2730 $2.30 லட்சம் எட்டவே 75 ஆண்டுகளானது. ஆனால் இப்போதோ அந்த வருமானம் கூடுதலாக $2000 எட்டுவதற்கு வெறும் 5 ஆண்டுகள் மட்டுமே ஆகும் என கணிக்கப்பட்டுள்ளது. இனி இந்தியாவில் சாமானியர்களின் வாழ்க்கை தரம் பல மடங்கு உயரப்போகிறது என கூறினார். மாநில அரசை பாஜக வஞ்சிக்கிறது. காங்கிரஸ். மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கு காலம் கடந்து நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். மெட்ரோ ரயில் திட்ட மொத்த மதிப்பீட்டில் 12 விழுக்காடு மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மோடி அரசின் மாநில விரோத போக்கை இது அப்பட்டமாக வெளிக்காட்டுவதாகவும் சாடியுள்ளார். 2வது கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு மத்திய அரசு ரூ. 7425 கோடி ஒதுக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.